மூட நம்பிக்கையிலையும் முட்டாளான மூட நம்பிக்கை உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா தான் இருக்கும். ரீசெண்டாகவே பார்த்துருப்பீங்க, ட்ரெண்டிங்காக ஒரு வாரத்துக்கு மேலேயே சென்னையில் இருக்கிற அசோக் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச பங்களா அதையே ட்ரெண்டிங் ஆக்கிட்டு வராங்க நம்ம பசங்க. ஏண்டா எவனோ ஒருத்தன் ஒரு மொபைலில் வீடியோ எடுத்து ஹெச்டியாக கிளியராக போட்டான், அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிடுது. ஸோ அது ஒரு பாழடைஞ்ச வீடுன்றதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்த ஆலமரம்லாம் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏண்டா உங்களை மாதிரி முட்டாளுங்க இருக்கிறதுனால தான் இன்னும் நம்ம நாடு இப்படியே இருக்குது. இன்னும் பேய்க்காக போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு கிளம்பி வண்டியாக 10 பேர் 15 பேர் போயிட்டு லைட்டு ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டு நைட்டில் அந்த வீட்டை போயிட்டு வீடியோ எடுத்து அது போஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க. அது பத்தாதுன்னு மீடியாக்காரனுங்க, நியூஸ்காரனுங்க அவனுங்க பேட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மைக் எடுத்துக்கிட்டு போறீங்க. இதில் போய் இருக்கா இல்லையா, உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா இதை வச்சு ட்ரெண்டிங் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அவ்வளோ தைரியமாக போயிட்டு வீடியோ எடுக்கிறீங்களா 10 பேர் 15 பேர்